இந்த கிச்சன் விண்டோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு கலவை சாதம் வெரைட்டி பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். பெரும்பாலான பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நெல்லிக்காயில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது. ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியது, விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லெமனோ இல்லை நெல்லிக்காவோ எதனா ஒரு விட்டமின் சி நம்ம தினசரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக ஒரு கலவை சாதம் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா, இப்போது இது வந்துட்டு ஒரு 1/4 கிலோ ரைஸை வந்து வடித்து வச்சுருக்கேன், அரிசி. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். கப்பு இதுக்கு பார்த்திங்கன்னா இது எப்படி ஒரு 3 கப்பாவது வரும் வடித்த சாதம். இது வடித்தது தான், வடிச்சிட்டு ஆற வச்சுருக்கேன் கொஞ்சம் உதிரியாக. அது போக நம்மளுக்கு இது இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 நெல்லிக்காய் எடுத்துருக்கலாம். நான் வந்து 4 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். சுத்தம் பண்ணிவிட்டு இந்த விதைகளை நீக்கிட்டு கீறி வச்சுருக்கேன். அப்புறம் அரைக்கிறதுக்கு வந்துட்டு இஞ்சி ஒரு 1.5 இன்ச்சு சைஸ் இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள். அது போக நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் அந்த க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும், அதனால் இந்த கடலை இதெல்லாம் கொஞ்சம் நிறையா எடுத்திருக்கேன். ஸோ கடுகு ஒரு 1/4 டீஸ்பூனு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு இது எப்படி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும், ஒரு 4 சீரகம், அப்புறம் ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை, ஒரு வரமிளகாய், இவ்வளோ தான் தாளிக்கிறதுக்கு. உப்பு வந்து நான் சாதத்தில் போட்டு வடிச்சிருக்கேன். பத்தலைன்னா கொஞ்சம் பொடி உப்பு போட்டுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த நெல்லிக்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், ஒரு 4 கருவேப்பிலை இதை போட்டு அரைச்சி எடுத்துடுறேன். இப்போது ரொம்ப பேஸ்டாலாம் அரைக்க வேணாம், கொஞ்சம் அப்படி திப்பியாக இருந்தால் தான் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சிடலாம். இப்போ இஞ்சி, பச்சை மிளகாய், நெல்லிக்காய், ஒரு 4 கருவேப்பிலை இதை போட்டு அரைச்சிருக்கேன், அவ்வளோதான். ஒரு கடாயில் வந்துட்டு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இது கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம ஒன்றா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாமே போட்டு தாளிச்சிட வேண்டியதும். கடலைப்பருப்பு, சீரகம் 2 சேர்த்துக்கிறேன். இது கூடவே வேர்க்கடலை சேர்த்துறேன். ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காய பொடி, இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்னா நெல்லிக்காய், பச்சை மிளகாய் விழுது, அதை போட்டுடலாம். இந்த நெல்லிக்காய்க்கு மட்டும் இந்த கலவைக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன். இது லேசாக ஒரு தடவை நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் வந்து நம்ம வேக வச்சுருந்த அரிசி இருக்கு இல்லையா, அதை போட்டுடலாம். இப்போது நம்ம எல்லாத்தையும் இப்போ கலந்தாச்சு. ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நம்மளுக்கு சாதம் மட்டும் ரெடியாக வடித்து வச்சுருந்தோம்னா லஞ்ச் பாக்ஸுக்கும் ஒரு நல்ல ரெசிபி. கூடவே உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அதுவும் இப்போ குறிப்பிட்ட காலத்தில் நம்மளுக்கு விட்டமின் சி தினசரி தேவைப்படுறதில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம செய்து சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்ற ஃபீட்பேக் எனக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீன்வேல் நீங்கள் சேனலுக்கு புதுசு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு கட்டாயம் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.